நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கின்றோம் குமார். வணக்கம் சாமிநாதன். சட்டப்பேரவையில் வந்து காரசாரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் அதை சுற்றி விஷயங்களையும் நம்ம பேசுவோமா? சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் கூடணுன்னு என்ன ஆச்சுன்னா, மேகதாது அணை விவகாரத்துல வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னாங்க. அமமுக எம்எல்ஏ மட்டும் ஒரு 8 முறை வாழ்த்து சொன்னாரு. அவர் ஒவ்வொரு முறை எந்தாலும் வந்து உட்கார வச்சுட்டாங்க போல. ஸோ அது கொஞ்சம் சிரிப்பா இருந்தது சட்டப்பேரவையில. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எழுந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் மேஜரா என்ன பேசினாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா மேகதாது அணை விவகாரமா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து கடந்த வாரம் பேசும்பொழுது அவங்க ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா அரசு தரப்புல. 19ஆம் தேதி அந்த தீர்மானம் நிறைவேற்றினார். அதற்கு உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தம் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ அதை அவங்க வந்து நாங்கள் ஏத்துக்கிட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம், நாங்க அதை நிறைவேற்றுறோம் சொல்லி நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அதுலதான் சிக்கல் வந்திருக்கு. எல்லாம் பேசி எங்கிட்ட ஒரு குறுக்கிதான் தீர்மானம் கொடுக்குறீங்க, அதை பத்தி பேசியாச்சு, அதை பத்தி விவாதம் நடத்தியாச்சு. அதுக்கப்புறமா எங்க யார்கிட்டையும் சொல்லாம என்ன திருத்தம்ன்றதை காமிக்காம ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது வந்து விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குரல் எழுப்பியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியுமே வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனி தீர்மானம் நிறைவேறினதுக்கு அப்புறமே வந்து சிபிஎம்ல இருந்து சண்முகம் அவர்கள் வந்து இது வந்து விதிகளுக்கு புறமானதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தப்பட்ட அந்த விஷயத்த வந்து நம்ம அங்கீகரிக்க கூடாது, அது இன்னொரு பிரச்சனைக்கு விட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமக தரப்புல இருந்து எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. சிபிஐ தரப்புல இருந்து இன்னைக்கு அசம்பிளியில அது செய்யக்கூடாது அப்படின்னு தளி ராமச்சந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. முதல வாயில தலையை விடுற மாதிரி ஏதோ அந்த மாதிரி எல்லாம் சில இது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு நடுவர்மன்றம் அமைத்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமைஞ்சிரும், நாமளே போய் முதல வாயில சிக்கிற மாதிரி ஆயிடும். ஆகவே புதிய நடுவர்மன்றம் அமைக்க கூடாது என்பது எங்களுடைய கட்சி நிலைப்பாடு. இபிஎஸ் அவர்கள் வந்து அவை வெளிநடப்பு செஞ்சுட்டு ஒரு எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. உதயநிதி அவர்கள் முன்வைச்ச அந்த திருத்தம் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனைக்குரிய அம்சமா மாறிடும் தமிழ்நாட்டுக்கு. விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து காவிரி நடுவர் மன்றம் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப மேகதாது அணை தொடர்பா பிரத்யேகமா ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்றதான் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏவாவேல் அவர்கள் பேசினார்னு நினைக்கிறேன், மூத்த வழக்கறிஞர்களோட நம்ம கலந்து ஆலோசனை செய்துட்டு தான் வந்து இது முன்மொழிஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வருகிறது என்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்திலாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆனா எல்லாரும் என்னன்னா, ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் இருக்கும் பொழுது திருப்பியும் ஒரு நடுவர் மன்றம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது தேவையில்லாத இன்னும் குழப்பங்களை உண்டாக்கும் அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைனா, மேகதாதுல வந்து அணை கட்டுறது தொடர்பா கர்நாடகா ஒரு ப்ரொபோசலை வந்து நடுவர் மன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அதை அந்த ப்ரொபோசலை இவங்க வாங்குறாங்க, காவிரி நடுவர் மன்றம் வாங்குறாங்க. 2007 தீர்ப்பும் அதே மாதிரி 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக முக்கியமாக சொல்றது என்னன்னா, நதிகள் அப்படிங்கிறது தேசிய சொத்து தான், ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அதுக்கு உரிமை கோர முடியாது ஒன்றுன்னு சொல்லுது. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த நதி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பாக இந்த விஷயத்தில் எந்த மாநிலம் நதியை பெறுதோ, இப்போ தமிழ்நாடு, கேரளம், அதே மாதிரி பாண்டிச்சேரி, இந்த மாதிரி மாநிலங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மற்ற மாநிலங்களும், அதாவது எங்கிருந்து உருவாகி வருதோ அந்த மாநிலங்கள் எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னொன்று, இந்த விஷயம் வந்து 15 வருஷத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மத்தியில் தான் வந்து பல சந்தர்ப்பங்கள், அதாவது பொதுவாக வந்து தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு. ஏன்னா பெருவாரியான காவிரி நதி உடைய ஓட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பகுதிகளில் தான் இருக்குது. அது ஒப்பீட்டளவில் கர்நாடகத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான பாதை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த வகையில் கர்நாடகத்துக்கு 284 டிஎம்சி தண்ணீர் தேவைன்னும், தமிழ்நாட்டுக்கு எடுத்தோம்னா 400க்கும் மேற்பட்ட 404 டிஎம்சி தண்ணீர் தேவைன்னும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படிலாம் போனோம்னா இப்போ இறுதியாக 178 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு அமலாகி இருக்கு. இது ஒவ்வொரு காலமும் குறைவாக தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். அங்க வந்து அதிக கனமழை பெய்து மட்டும்தான் இங்க வருது. அதை தாண்டி வந்து தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைவான நீர் தான் பெற்று. இந்த மாதம் ஜூன் மாதம் வந்து ஜூன் 12 வந்து மேட்டூர் டேம் திறந்திருக்கணும். அப்போ மேட்டூர் டேம் திறக்கல. இப்போ 40 டிஎம்சி வரைக்கும் தான் அங்கே தண்ணி இருக்குது.
அதோட கெப்பாசிட்டி 78 டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் கெப்பாசிட்டி வச்சுக்கிறதுக்கு இருக்கு. அப்போ வந்து மேட்டூர் டேம் திறந்தா மட்டும் கர்நாடகால இருந்தாருன்றது. ஆமா, மேட்டூர் டேம் திறந்தா மட்டும்தான் கடைமடையில இங்க டெல்டா பகுதிகளில் தண்ணீர் அப்படிங்கிறது வந்து சேரும். அதுதான் விவசாயத்தை முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடிய இது. அப்போ ஆல்ரெடி மேட்டூர் டேம் திறக்கல. இன்னொன்னு கர்நாடகா வந்து இப்படி மேகதாது அணையை கட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து அமைச்சர்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட்டடா சில விஷயங்களும் பேசுறாங்க. இப்படி அவனை அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது அப்படிங்கிற விஷயங்கள் பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. தண்ணீர் வராம போயிருச்சுன்னா இங்க முழுவதுமா விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான். இதற்கு மத்தியில தான் இப்படி ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் வந்து பல காலங்கள் இதற்கு முன்பும் ஆட்சியாளர்கள் இருந்த போதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த முறை இது ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பான டிஸ்கஷனுக்குள்ள போயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தத்தை ஒட்டி அவர் சொல்றது என்னன்னா புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்தம் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பேசின பதிலுரையில பேசும்போது முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த திருத்தத்தை அடுத்த 4வது பத்திக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்ப வந்து எந்த அப்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா பதிலுரை சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பொதுவா கேள்வி எழுப்பியிருந்தாரு. நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அன்னைக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னு. இப்போ அது என்னன்னா அந்த நடைமுறையை அவரு பேரவைத் தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்போ என்னன்னா இது டிஸ்கஷனா மாறி இருக்கு. அப்படிங்கும் போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல இது ஒரு இன்னொரு சுற்று பேசினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சில எழுப்புறாங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேள்வி வருது. இப்போ நடுவர் மன்றம் புதிய நடுவர் மன்றம் அமைச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய கட்டுமானம் எதுவுமே இந்த விஷயத்தை ஒட்டி எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது. செய்யணும்னா 2 மாநிலத்துடைய ஒப்புதல் அப்படிங்கிறது தேவை, சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது அதன் மேலதான் இன்னொரு டிஸ்பியூட்டு கிளம்புது. மேகதாது அணை வந்து கட்டணும் அப்படின்னு கர்நாடகா எழுப்புது. அப்போ அங்க கட்டணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலும் தேவை. அப்போ அந்த ஒப்புதல் இப்போதைக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல இன்னொன்னு அவங்க தன்னிச்சையா கட்டுறாங்க அப்படின்னாலும் லீகலாவும் அது நிக்க போறதில்லை. அப்படி இருக்கும்போது மேகதாது அணைக்காக மட்டும் ஏன் புதுசா நம்ம வந்து ஒரு நடுவர் மன்றம் கேட்கணும் அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க தரப்புல வந்து ஏன் நாங்கள் அதை ஏத்துக்கிட்டோம், அந்த திருத்தத்தை நாங்கள் ஏன் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கர்நாடக அரசு வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு வியூகத்தை வகுத்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வியூகத்தை அவங்க மாத்துறாங்க. இப்போ பெங்களூர் குடிநீர் தேவை அதுன்னு நிறைய வியூகங்கள் எதுவும் முன்வைக்கிறாங்க போல. ஸோ இப்போ நம்ம அந்த புதிய வியூகங்களை நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் நம்ம இதை மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இவங்க எல்லாருமே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுக தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டனால அரசு தரப்புல வந்து அப்படி பேசிட்டு இருக்கிறாங்கனால இந்த விவாதம் வந்து இப்போதைக்கு இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்தாலும் கொஞ்சம் பெரிய ஒரு கவனம் ஈர்த்திருக்கு. ஆனால் இது வந்து இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படாது. ஏன்னா கர்நாடக அரசும் வந்து சும்மா இருக்க போறது இல்லை அப்படின்றனால இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல மேகதாது அணை தொடர்பான விவரங்கள் வரும், இன்னும் கூடுதல் தகவல் வரும், அது சார்ந்த விவாதங்கள் வெளியிலேயும் இன்னும் நடக்கும் அப்படின்றது நமக்கு. அதான் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில நான் சொல்றேனே. இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை இன்னும் சிக்கலாக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ இன்னும் 15 வருஷத்துக்கு இன்னும் 15னா அந்த தீர்ப்பு வந்து 2018 தீர்ப்பு வந்ததுலேருந்து 15 வருஷம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அங்கே 28 இங்கிட்ட ஒரு 33 வரைக்கும் 2033 வரைக்கும் இந்த நடைமுறை தொடரும் அப்படிங்கிறதா பார்வையில நமக்கு தெரியுது. அப்போ இந்த புதிய நடுவர் மன்றம் அப்படின்னு வரது அப்படிங்கிறது இப்போ உதயநிதி அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா நாங்கள் மார்ச் மாதம் ஜல்சக்தி துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அந்த கடிதத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறது தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விவசாயிகள் தரப்புல இருந்து சில அமைப்புகள்ல இருந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறதாகவோ அதுல புதிய நடுவர் மன்றம் தொடர்பாக அந்த அரசு வலியுறுத்தினதாகவோ எங்கேயுமே வெளியில வரல. இன்றைக்கே அவர் வந்து இந்த தீர்மானத்தின் மீது பேசும்போதுதான் எங்களுக்கே தெரியுது இப்படி ஒரு நடைமுறை அவங்க போறாங்கன்னா இதை வெளியில சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஒருவேளை இப்போ புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிற ப்ரொபோசலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு சில காலம் பிடிக்கும். 1. 2வது அப்படி அமைச்சு மேகதாது அணை கட்டலான்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டர் கேள்வி அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அதான் ஆக்சுவலி இது வந்து ஜென்ரல் பெர்செப்ஷன் தான். இப்போ இவங்க சைட்ல இருந்து மூத்த வழக்கறிஞர்கிட்ட பேசிக்கிறோம், அவங்க என்ன சட்ட புள்ளி விவரங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல, அடுத்தடுத்து தெரிவிடும். ஆனா ஒரு இயல்பா ஜென்ரலா வந்து இப்போ ஒரு டிஸ்பியூட் தான், டிஸ்பியூட் பிரச்சனைன்றப்போ ஆனா கட்டக்கூடாதுன்னா ஆனா கட்டக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. இப்ப நம்ம நடுவர் மன்றம் வச்சு இல்ல தீர்ப்பாயம் ஏதோ ஒன்று வச்சு பேசுறோம்னா 2 பேரும் உட்கார வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க, நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அது சமரசமா நெகோசியேஷனுக்கு ரெடி சமரசமா ஆகும் அப்படின்றதுல சமரசம் ஆகுது அப்படின்னா மேகதாது அணையில ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சமரசத்துக்கு தமிழ்நாடு உட்படுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இயல்பானது, நியாயமானது. அந்த விளக்கம் வந்து அடுத்தடுத்து அவங்க தெளிவுபடுத்த வேண்டியது அரசு தரப்புல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த தரப்புல விவசாயிகள் தரப்புல இருந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி ஜட்மெண்ட் வாங்கிட்டோம், அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ தண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதில் சில பிரச்சனைகள் சந்திக்கிறோம், அதை நிவர்த்தி பண்ணுறதுங்கிற வேற.
இன்னொரு இதே விஷயத்த இன்னொரு வடிவில் நம்ம கொண்டு போறோம்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். அப்படி காலங்கள் பிடிக்குதுன்னா அதுல வரக்கூடிய முடிவுங்கிறது நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிறதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. நம்மளா போய் ஒரு ட்ராப்ல ஏன் மாற்றணும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. விவசாயிகள் தரப்புல இருந்தோ இல்லை எதிர்கட்சிகள், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது ஒரு முக்கியமான கன்சர்னாக தான் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அரசு தரப்புல இப்போ ஏவாவேலு அவர்கள் பேசும்போது சொன்னார், எதிர்கட்சி தரப்புல வந்து பேசும்போது இது சம்பந்தமா வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கோங்கிறத நம்ம காட்டணும். ஏதாவது கொரிஸ் இருக்கு, ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா சபாநாயகர் அறையிலையோ அமைச்சர் அறையிலையோ உட்காந்து நம்ம பேசி இதை வந்து முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் விவசாயிகள் தரப்புல இருந்தோ எதிர்கட்சிகள் தரப்புல இருந்தோ இந்த முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்றதுங்கிறது தமிழ்நாடு நலன் சார்ந்தும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கவனிக்கப்படுது. அதனால அரசு இல்லை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறமா தான் வந்து பெரிய இன்னும் காரசார விவாதம்னு நடந்தது. திமுக தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் நடந்தது. ஸோ அதில் என்ன பேசினாங்கன்னா 4 முக்கிய துறைகளில் பிரச்சனை எழுதுச்சு. ஒன்று வந்து அறநிலையத்துறை, அதற்கப்புறமா மின்சாரத்துறை, அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆளுநர் உரை அப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஒரு முறை தான் பாடினீங்க, அந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசுவாரு. அதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் இந்த பக்கத்துல இருந்து முதல்வர் அவர்கள் பேசல, ஆதவர்ஜன் அவர்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆளுநர் உரை எப்போ நிகழ்ந்த அந்த குற்றச்சாட்டை பத்தி உதயநிதி எழுப்பியிருந்தாரு. நீங்க வந்து ஆளுநர் வந்தாரு அப்படிலாம் சொல்றீங்க, ஓகே தமிழ் தாய் வாழ்த்து பாடினீங்கன்றீங்க, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுல தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை பாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆளுநர்கிட்ட சண்டை பிடிச்சிருக்கலாம்ல, 3 முறை பாடுங்க. அப்ப நீங்க இங்க என்னன்னா ஆளுநரை மகிழ்விக்கிறதுல உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருக்கே தவிர தமிழ் தாய் வாழ்த்து மேல ஒரு எண்ணம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு. ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ் தாய் தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு ஆதவர்ஜன் அவர்கள் இல்லை தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதலின் உயிருக்கு நிகரானது அப்படின்லாம் வந்து பேசிட்டு அப்புறம் நிறைய அந்த விமர்சனம்லாம் நடந்தது. நீங்க ஆளுநருக்கு வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்ல, ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் கொடுக்கப்பட்டதே தவிர வேற எதுவும் கொடுக்கல அப்படின்னு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வந்து விளக்கம்லாம் கொடுத்திருந்தாரு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது, யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த காரசார விவாதம் போனதுக்கு அப்புறமா அறநிலையத்துறை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எழும்புச்சு. அறநிலையத்துறையில வந்து கோயில் நிதி வந்து வேற எந்த ஒரு இதுக்கும் செலவு செய்யப்படாது அப்படின்றது வந்து ஆளுநர் உரையில இடம் பெற்றிருந்தது. கோவில் நிதி வந்து புனிதமான இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். புனிதம்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அமைச்சர் ரமேஷ் இல்லையா, அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து குன்னூர்ல ஒரு விநாயகர் கோயில் நினைக்கிறேன், அவருக்கு விநாயகர் கோயில் தான் நினைக்கிறேன், நினைவு சரியா தான். ஸோ அந்த கோயில்ல வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங்க நீங்க கட்டுறீங்க கோயில் நிதியில, அது எதுக்கு? இப்போ நீங்க கோயிலே வந்து உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களே அங்க கோயில இல்லாத போது மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள்ல இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு வந்து அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணது உதயநிதி அவர்கள் அட்ரஸ் பண்ணாரு. என்னன்னா வந்து கார் பார்க்கிங் மட்டும் விஷயங்கள் நாங்க கேட்கல, கல்லூரிகள் நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ கல்லூரிகளுடைய மாணவர் சேர்க்கையோ இல்லை மாணவர்களுக்கான விஷயங்களோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது எதுவும் நாங்கள் நிறுத்தப்பட மாட்டாது, அதை தொடருவோம் அப்படின்றத அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மல்டி லெவல் கார் பார்க்கிங்கும் சொல்லியிருந்தாரு. கார் இப்போ எல்லாருமே கோயிலுக்கு காருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால காருன்றது ஓரளவுக்கு பார்க்கிங்கிறது ஓரளவுக்கு அத்தியாவசிய சேவையாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று அது நமக்கு தெரியல, அந்த லேண்டோட ஜாகிரபின்றதுல குன்னூர்னால நிறைய டூரிஸ்ட் வராங்களா என்னன்றதும் நமக்கு தெரியல. அந்த கோயிலோட வருகை எண்ணிக்கை, பக்தர்கள் வருகை எண்ணிக்கை என்னன்றது நமக்கு தெரிஞ்ச என்ன கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அந்த கார் பார்க்கிங் உண்மைக்கு அங்கே தேவையா என்னன்றது டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றனால மட்டும்தான் இந்த நமக்கு கேள்வி எழுது. ஸோ அதுல ஒரு விவாதம் வந்து இவர் சொன்ன அமைச்சர் அவர்கள் வந்து புள்ளி விவரங்கள்லாம் அடிக்கியிருந்தாரு.
மின்சாரத்துறையிலும் வந்து விவாதம் நடைபெற்றது. இதுக்கு மத்தியில அறநிலையத்துறையில சேகர்பாபு அவர்களும் ஒரு பதில் சொன்னாரு. சொன்னதுக்கு திருப்பி இவர் ஒரு கவுண்டர் சொன்னதுக்கு அப்புறமா இல்ல அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, திருப்பி நான் பதில் சொல்ல அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் முற்பட்டோன்னே இல்ல நீங்க குற்றச்சாட்டு தான் வைக்கிறீங்க, விளக்கம் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் பேச வரல. அப்புறம் திருப்பியும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. அதுலதான் வந்து திரும்பவும் அந்த தமிழ்நாட்டுல வந்து கூடிய சீக்கிரம் நம்பர் 1 கொண்டு வந்துட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. பெரம்பூர் தொகுதியா அப்படின்னாரு. எதுல அடிப்படையில அப்படின்னா மின்வெட்டுல நம்பர் 1 பெரம்பூர் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மின்வெட்டு தொடர்பான நிறைய பிரச்சனைகள் அது நிறைய காரணங்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க. எல்லா தரப்புலயும் பல்வேறு காரணங்கள் வருது. நம்மளே ஒரு நேர்காணலாம் எடுத்து போட்டிருந்தோம். நம்ம அது அவரே சொல்லியிருந்தாரு. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருந்தாரு, ஒரு கூடிய சீக்கிரத்துல ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் மின்சாரத்துறை தொடர்பா. அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீங்க ஆள் ஏன் எடுக்கல, நீங்க மின்மாற்றின்ற பேர்ல என்ன பண்ணீங்க, அதெல்லாம் சிபிஐ வழக்கு இருக்கு, அதுலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கத்துல இருந்து திரும்பவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு ஒரு சில கவுண்டர்லாம் கொடுத்தாரு. இது வந்து இன்னொரு காரசார விவாதமா போச்சு. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின் தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறமா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசினதுக்கு அப்புறமா அதுவுமே கொஞ்சம் விவாதமாச்சு. சட்டம் ஒழுங்குல வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேக்கா சார்ந்த ஆட்கள் இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வந்து இப்ப நீங்க போகிற போக்கில் சொல்ல முடியாது, புள்ளி விவரத்தோட சொல்லுங்க யாரு எங்க அப்படின்னு சொன்னோடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் பட்டியலிட்டாரு. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி தயவுசெய்து மொத்தம் பொதுவாக நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல சும்மா ஆதார் பாருங்க, உட்காருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகையில் பார்க்கிறேன். அதனால் வந்து குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். இதுக்கு மத்தியில ஆதவர்ஜன் அவர்கள் அமைச்சரும் வந்து திமுகவினரும் இதெல்லாம் சொன்னார்னே அவரையும் அவர் கண்டிச்சார். சட்டப்பேரவை தலைவர் நீங்களும் வந்து ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஆதாரம் அவர் 2 இடத்துல சொன்னாரு. ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை, மறுத்திருந்தார். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது வந்து பேசும்போது நீங்க போற போக்குல எப்படி சொல்லாதீங்க, ஆதாரத்தை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி அவர் நாளைக்கு நான் ஆதாரம் கொண்டு வரேன் அப்படின்னாரு. அது கொஞ்சம் வாக்குவாதமாக இருந்தது அவையில பார்க்கும்போது. அந்த ட்ரக்ஸ் எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பைசியா இருந்தது. இந்த ஸ்பைசியா நமக்கு எப்படி இருந்தது? ஸ்பைசியா இருக்கு. ஆமா, எதிர்கட்சிகள் மாறி மாறி விவாதம் பண்ணிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நமக்கு ஏன் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கடந்த முறை வந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் வந்து ஒளிபரப்பு செய்யப்படல, கட் பண்ணிட்டாங்க. கடந்த முறை கடந்த ஆட்சியா? கடந்த ஆட்சியில ஒரு சில விஷயங்கள் வந்து கட் பண்ணாங்க. ஒரு சில ஆட்கள் பேசணும், அதாவது குறிப்பா பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார்னா அது வந்து ஒளிபரப்பு செய்யப்படாதுன்ற குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ இந்த முறையே வந்து கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நான் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படல. 19ஆம் தேதி இவர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து எங்கேயோ ரெஸ்ட் ரூம் போனாராம். அப்பதான் வந்து எப்பா நானே லைவ்ல தான் போயிட்டு இருக்க போறேன்னு தான் பேசிட்டு இருந்தேன், பார்த்தா போடவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா ஆளும் தரப்புக்கு தெரியாம அதிகாரிகள் கட் செய்யறாங்க அப்படின்னா ஆளும் தரப்புக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லைங்க நாங்க வந்து அடுத்த முறை ஒளிபரப்பு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க.
நாளைக்கும் வந்து ஒளிபரப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த காரசார விவாதங்கள் எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து தொகுத்து ஸ்கிரிப்ட் எழுதி நாளைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பேச போறார். ஓகே, அதான் இன்னைக்கு நீங்கள் ஸ்பைசியாக இருக்குன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் மாற்றி ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையோடு தான் நானும் முடிக்கிறேன். நாளைக்கும் சட்டப்பேரவை அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. நாளைக்கும் கொஞ்சம் இதோட இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் பேசுவதற்கு நாளைக்கு வந்து பதில் உரையில முதல்வர் அவர்கள் மட்டும் தான் பேசுறாரு. அவரு சொல்ற பதில்கள் செலுத்தும். ஏன்னா அவர் பேசவே மாட்டாருன்னு தானே ஆரம்பிச்சாங்க. இந்த அசம்பிளி ஆரம்பிக்கும் போது அமைதியாவே இருக்கிறாரு. இப்போ சட்டம் ஒழுங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அவர்கள் பேசாம அவருக்கு பதிலாக ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாருன்றது விமர்சனமா இருந்தது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் வந்து நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பதிலாக அதுலயும் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு அப்படின்றது பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. இவங்க அதனால வந்து அவங்க சொல்றது அமைச்சரவைங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு. இவர் துறை அமைச்சர் பதில் சொல்லலாம், ஒரு கூட்டு பொறுப்பா நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிற அளவுல அது பதில் சொல்றாங்க. நாளைக்கு முதல்வர் அவர்கள் பேசும்போதும் இதுக்கு என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு, எதை அது கவுண்டர் கொடுக்குறாரு, மேகதாது அணை தொடர்பாகவும் பதில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பேசி ஆகணும்ல. ஏன்னா எதிர்கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களே வந்து இது தொடர்பான ஒரு டிஸ்பியூட்டை கிளப்பி இருக்கிறாங்க. அதனால வந்து நாளைய தினம் பேசும்போது சில முக்கியமான விவாதிக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நாளைக்கு திரும்பவும் பார்ப்போம். நன்றி.